நல்லா சுட சுட சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கண்டென்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சளி தொல்லை, வறட்டு இருமல், இல்லை நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது, மூக்கடைப்பு, இந்த மாதிரி தொந்தரவுங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 1 மணி நேரம் ஆனாலே வந்து உங்களுக்கு அதிலேருந்து ரிலீஃப் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம எப்படி குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஊறிட்டே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து அந்த பொடியை வந்து அரைச்சிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நீங்கள் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஆஃப் பாயில் ரைஸ், இது புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா, மிளகு தான் இதில் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். இதில் வரமிளகா வந்து ஒரு 6 சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுந்துட்ட பிறகும் அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்தோம்னா சட்டுன்னு வந்து கருகிடும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு. அதனால் இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். கடைசி நேரத்தில் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்றேன். இந்த சீசனில் வந்து மிளகு குழம்புங்கிறது நமக்கு ஹீட் ஆகும் பாடி. அதால் நம்ம அதை மைனஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெந்தயம் கம்பல்சரியாக இதில் சேர்க்கணும். இல்லைன்னா வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப சூடாயிரும். முக்கியமாக இந்த குழம்புல வந்து புளி அதிகமாக ஊற்றுவோம். அது இல்லாமல் காரமும் இருக்கும். அதால தான் வந்து பாடி ஹீட் ஆகும். அதால தான் நம்ம வெந்தயம் கொஞ்சம் நம்ம கூடுதலாக சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து இப்போ வறுக்கிறதுலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா தாளிப்புலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து எல்லாம் வறுந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதால் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் ஒரு பூண்டு சேர்த்து வறுத்து மொத்தமாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இது ஒரு மருந்து குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது இல்லாமல் நல்லா நம்ம ஒரு 15 நாள் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து இது மருந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வேணுன்ற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். அதில் வந்து 4 நாள் வெளியவே இருந்தாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து 15 நாள் வச்சு சாப்பிட்லாம். கடைசி சொட்டு வரையும் கெடாமல் காலி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வெயில் டைம்ன்றதுனால வந்து நிறைய நம்ம மற்ற குழம்பு மாதிரி இது பண்ணாமல் நம்ம மருந்து மாதிரி இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இதுவே வந்து குளிர்காலமோ இல்லை மழை காலமோ இருந்தால் நல்லாவே நம்ம சாப்பிட்லாம். வெயில்ன்றதுனால இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப லூஸாக போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இது நம்ம சளிக்காகன மருந்து மாதிரி இப்போதைக்கு இந்த சீசனில் அந்த மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து இதில் தாளிப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக சொல்கிறேன்னா, வெயில் டைமில் வந்து
நீங்கள் நிறைய தாராளமாக ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம் போட்டிருக்கிறேன். வடகம் வந்து இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி குழம்புக்கு, புளி குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வடகம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். வெந்தயம் தாளிப்புலேயும் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாது, பயப்படாதீங்க. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துடலாம். கடுகுலாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பாடி ஹீட் ஆகாமல், அது இல்லாமல் கேஸ் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகு குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பாடியை நல்லா கூல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் விட வந்து சின்ன வெங்காயம் நம்ம பாடியை நல்லா கூல் பண்ணும். நல்லா முழுசாக 20 நம்பருக்கு மேலே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா பச்சை மிளகா அப்படியே போடுறேன், கில்ல வேணாம். அப்படியே ஒரு அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணோம்னா காரம் நிறைய இறங்கிடும். நம்ம அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு பூண்டு. முடிஞ்ச வரையும் நாட்டு பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 3 பூண்டு வந்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளிலாம் நம்ம சேர்க்க மாட்டோம். அதால் 15 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு நாளைக்கு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சளி தொல்லை வந்து சுத்தமாக நீங்கிரும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பேஸ்ட்டு நீங்கள் சேர்க்கலைன்னா முதல்ல மசாலா வறுத்தம் பாருங்கள், அதிலே வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு அதோடு அரைச்சிக்கங்க. இதோடு வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதில் வந்து தனியா மற்ற பருப்பு எல்லாமே வந்து போட்டு அரைச்சிருப்பேன். நல்லா அந்த டேஸ்ட்டுக்காக இதை சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூளும் நான் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் அரைச்சது வீடியோ போட்டிருக்கிறேன். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், தேவைப்பட்டால் பாருங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். மிளகா வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வறுத்துருங்க. ரொம்பவும் தீய விடக்கூடாது. ஆனால் வந்து அந்த எண்ணெயில் வறுப்படும் போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பொடி அரைச்சோம் பாருங்கள், அதை சேர்க்கும் போது திக்காக மாறிடும் குழம்பு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதித்த பிறகு இந்த புளி வாசம்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. புளி வாசம்லாம் போயிருக்கும். புளி பச்சை வாசம் போன பிறகும் நம்ம இந்த பொடியை சேர்த்துடலாம். முதல்ல மசாலா வறுத்தோம் இல்லைங்களா, அதுதான் நல்லா வந்து ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை சேர்க்கும் போது கட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டி விழாது.
வறுத்ததுனால ஓரளவுக்கு கட்டி விழாது. இருந்தாலும் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா சின்ன கட்டி கூட விழாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு. அதால் தான் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு முதல்ல அந்த புளி கரைசலை நம்ம கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். ஏன்னா வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்ததுனால நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே தீய ஆரம்பிச்சிடும். அதால் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டா பெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீட்லேயே வந்து சட்டின்றதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா வெந்துடும். கடைசியாக நம்ம போடும்போது அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு குழம்பு வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இது இந்த டைமில் சளி பிடிக்கிறதுக்கு ஆகட்டும், இல்லை மழை காலத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சதுன்னா டக்குன்னு வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் அவங்கக்கிட்ட. நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சூடாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 15 நாள் ஆனாலும் கண்டிப்பாக கெடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்ற டைமில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அங்கங்கே போடுற அந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு எல்லாமே வந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு யம்மியாக இருக்கும். இப்போ சாதத்தில் கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு அந்த பூண்டு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் யம்மியாக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து சமைக்கும்போது எல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். நான் வந்து வெல்லம் சேர்க்கலை, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக இறக்கும்போது வெல்லம் சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ சளி பிடிச்சாலும், எந்த கிளைமேட்டில் சளி பிடிச்சாலும் சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக கன்ஃபார்மாக இது உண்மை. ஏன்னா வந்து அடிக்கடி நாங்கள் வச்சு சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இது. சரி, உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு கோல்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கே கூட நல்லா சளி பிடிச்சிருச்சு. எப்போ நம்ம வேர்த்துட்டே இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, அந்த ஹீட்டால் இந்த டைம்லேயும் வந்து நிறைய பேருக்கு கோல்ட் ஆகும். ஒரு மாதிரி வறட்டு இருமல் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.